சாத்தாங்குளம் பிரச்சனை அப்புறம் ரீசெண்டாக நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பயத்தை கிளப்பிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மறுபடியும் திருநெல்வேலி போலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய கூத்து. விஷயம் என்னன்னா, நெல்லையில் தளபதி விஜய் அவரோட ரோட் ஷோ நடந்துட்டு இருந்தப்போ அங்கே ஒரு பையன் அவனோட பைக்கில் ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஓரமாக போயிட்டு இருந்திருக்கான். அப்போ திடீர்னு ஒரு கார் அவனை ஓவர்டேக் பண்ணி குறுக்க நிற்கிது. காரில் இருந்து இறங்கின துணை ஆணையாளர், அதாவது டிசி விஜயகுமார், எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, என்ன ஏதுன்னு விசாரிக்கல, நேராக போய் அந்த பையனோட நெஞ்சிலே ஓங்கி ஒரு குத்து விடுறாரு. அதுக்குள்ள கூட வந்த இன்னொரு போலீஸ் திருப்பதி ராஜா அவரும் சேர்ந்து அந்த பையனை சர்ற மாதிரியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சார், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு அந்த பையன் கதறான். ஆனா அங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அதிரடிப்படை போலீஸ் எல்லாரும் சேர்ந்து பைக்கை தள்ளி விட்டுட்டு அந்த பையனை ரோட்டோரமா இழுத்துட்டு போய் அடிக்கிறாங்க. இந்த மொத்த கலவரத்தையும் பின்னாடி வண்டியில இருந்த இன்னொரு பையன் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு சோசியல் மீடியால எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நியூஸ் சேனலுக்குலாம் கொடுத்துட்டான். இப்போ நம்ம கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், அந்த பையன் டிராபிக் ரூல்ஸை மீறிட்டான், ரோட்ல அலப்பற பண்ணா, இல்ல விஐபி வண்டி குறுக்கவே வந்துட்டான்னு வச்சுக்குவோம், அதுக்கு என்ன பண்ணணும்? பைக்கை ஓரங்கட்ட சொல்லலாம், சாவி எடுக்கலாம், ஃபைன் போடலாம், ஏன் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கூட விசாரிக்கலாம். அதுக்குன்னு நடு ரோட்ல கேட்க நாதி இல்லைன்னு நெஞ்சிலே குத்துறது எந்த விதத்துல நியாயம்? சட்டம் கடமையை செய்யணும், தப்பு பண்ணா தண்டிக்கணும். ஆனா அந்த சட்டம் தடியடியா இருக்க கூடாதுங்கிறது தான் இப்போ எல்லா தரப்பு மக்களோட ஆதங்கமாகவும் இருக்கு. அதிகாரத்தில் இருக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக பொதுமக்களை இப்படி நடத்துறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்னதான் தீர்வு? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.